யூடியூப் எடுக்கணும்னா பல பேர் அந்த யூடியூப்புக்கு நண்பர்கள் உற்றார்கள் எல்லாம் உதவி பண்ணுவாங்க. ஆனால் நான் யூடியூப்பு சேனல் தரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த உதவிக்கு பல பேரை நாடியாச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது படித்தவங்களோட கொடுமையான விஷயம் என்னன்ட்டு. நம்மளாம் படித்தவங்கன்றோம், அந்த படித்தவங்க யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டுறாங்க. இதுதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, படிக்க வைக்கணும். யாரை தெரியுமா? சமுதாயத்துக்கு உறுதியாக இருந்து உறுதுணையாக இருந்து மற்றவங்களுக்கு வைக்காட்டுறாம்ப அவனை நல்லா படிக்க வைக்கணும். அந்தமாரி பசங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். நான் அந்த இடத்துல வரணும், அந்த இடத்துல நான் அவங்களுக்கு நின்று உதவி பண்ணணும். இப்போ நான் சினிமாவுக்கு வரணுன்றது காரணமே பணம் சம்பாதிக்கலை, அந்த பணத்தை இறச்சி விடணும். என்னன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம கூட வரப்படுறது கிடையாது. இதுவும் உண்மை. நம்ம சொத்தே நமக்கு யார் ஆண்டுன்னு போவாங்கன்னு கூட சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக வேணும். நல்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். 2 குழந்தைங்கள ஆணோ பையனோ பொண்ணு ஒரு பையன் பெற்றுக்கிட்டு நல்ல வம்சத்தை விருத்திப்படுத்தி அவங்களுக்கு நல்லதை சொல்லி நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசி சமுதாயத்தை மேன்மைப்படுத்துகிற அளவுக்கு குழந்தைங்களை வளர்த்து காட்டணும். தப்பானவங்க வாழ்கிறாங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அது என்னத்தை நம்ம சொல்கிறது. இதுதாங்க, ஒரு தாய் தந்தை கரெக்டாக இருந்தால் தான் ஒரு குழந்தையோட வர்க்கங்கள் கரெக்டாக இருக்கும். அவங்களே தப்பாயிட்டா அந்த வர்க்கமும் போயிடும், நல்ல பேரும் போயிடும். இதுதான் உண்மை. நான் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்.